கவித்துவம் என்பது ஒரு தனித்துவம். அது எல்லோருக்கும் வாய்க்காது, வராது. அந்த கவித்துவம் என்ற தனித்துவத்திலே காதல் கனித்துவம் தந்தவர், தமிழ் இலக்கியத்தின் மகத்துவம் காத்தவர், நைந்து போன உள்ளங்களுக்கு மருத்துவம் பார்த்தவர் என்ற பெருமைக்கெல்லாம் உரியவர் யார் என்று சொன்னால் கவிஞர் கண்ணதாசன் மட்டும்தான். இதய கமலம் அப்படிங்கக்கூடிய திரைப்படத்தில் வரக்கூடிய அந்த 2 பாடல்கள், ஒன்று காதல், இன்னொன்று காதல் கனிந்து திருமணத்தில் முடிந்து அவர்கள் தங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையை கணவன் மனைவியாக ஆரம்பித்து திருமணம் முடிந்த அடுத்த நாள் மகிழ்வோடு பாடுகின்ற ஒரு பாடல். 2 பாடலுமே என்ன ஒற்றுமை என்று சொன்னால், இரண்டுமே ஒரு தெய்வீக நிலைக்கு, தெய்வ நிலைக்கு அவர் கொண்டு சென்றிருப்பார். காதலையும் தெய்வீக காதலாக காண்பிச்சிருப்பார். அந்த கணவன் மனைவிக்கிடையே உள்ள அந்த தாம்பத்தியத்தையும் தெய்வீகமாக காண்பித்திருப்பார். உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல. அதே இதய கமலம் திரைப்படத்தில் வருகின்ற இன்னொரு பாடல், கே.வி. மகாதேவன் ஐயா அவருடைய இசைகளிலே சுசீலா அவர்கள் தான் 2 பாட்டையுமே அழகாக பாடியிருப்பாங்க. இன்னொரு பாடல் எதுனா, அது காதல் பாடல் என்று சொன்னால், இது காதல் கனிந்து திருமணம் ஆகியாச்சு. திருமணமான பின்பு திருமணம் முடிஞ்சு அடுத்த நாள் கணவன் மனைவி என்ற தாம்பத்திய உறவுக்குள் வந்து மகிழ்ந்து அடுத்த நாள் காலை பொழுது விடுகின்றது. விடியும் போது அந்த பாடலை அந்த பெண் பாடுவதாக ரொம்ப அழகா, ரொம்ப பக்குவமாக என்று சொல்லலாம். எப்படி அதை சொல்லணுமோ அந்த விதத்தில் ரொம்ப பக்குவமாக அந்த பாடலை தந்திருப்பார். மலர்களும் நனைந்தன பனியாலே, என் மனதும் குளிர்ந்தது நிலவாலே அப்படின்னு அந்த பாடல் ஆரம்பிக்கும். அது அந்த கணவன் மனைவிக்கு இடையில் அந்த தாம்பத்தியத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. அவர்கள் முதலில் சந்திக்கின்ற பொழுது அந்த சந்திப்பை, அந்த சந்திப்பினுடைய மகிழ்ச்சியை, வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாததை, வார்த்தைகளால் விளக்கிவிட முடியாததை, மனதுக்குள் ஏற்படுகின்ற அந்த உவகையை ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பார். அது கவிஞர் கண்ணதாசனை போல அவ்வளவு புனிதமாக, அதான் ரொம்ப குறிப்பாக அதுல எந்த விதமான கொச்சையோ பச்சையோ அசிங்கம் அருவருப்போ நீங்க பார்க்க முடியாது. அதை புனிதமாக அந்த கணவன் மனைவிக்குள்ள தாம்பத்தியத்தை தெய்வீக நிலைக்கு எடுத்து சென்று அந்த வரிகளை ரொம்ப அருமையாக அமைத்திருப்பார். அந்த பாடலை மேலோட்டமாக கேட்கும்போது, இல்லைன்னா யாரும் நம்ம கேட்கும்போது இந்த பாடல் ஒரு தெய்வ பாட்டு என கடவுளை துணை கலைத்து அந்த பாடலை ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. கண்ணன் கோவிலில் துயில் கொண்டான், இரு கண்ணம் குழிவிழ நகை கொண்டான், என்னை நிலவினில் துயர் கொண்டான், அதில் எத்தனை எத்தனை சுகம் வைத்தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையாக, அவ்வளவு எளிதாக மற்றவர்களுக்கு புரியுமாறு அந்த பாட்டு இருக்காது. அதை நம்ம அந்த அந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள், அந்த உணர்வில் இருக்கக்கூடியவர்கள் மட்டும்தான் அதை விளங்கிக் கொள்ள முடியும் என்கின்ற ஒரு பக்குவம். எப்படி பக்குவமா கொடுக்கணும்னு சொல்லுவாங்களோ அவ்வளவு பக்குவமாக. சேர்ந்து மகிழ்ந்து போராடி தலை சீவி முடித்தேன் நீராடி, கன்னத்தை பார்த்தேன் முன்னாடி பட்ட காயத்தை சொல்லும் கண்ணாடி. சேர்ந்து மகிழ்ந்து போராடி தலை சீவி முடித்தேன் நீராடி, கன்னத்தை பார்த்தேன் முன்னாடி பட்ட காயத்தை சொல்லும் கண்ணாடி அப்படின்னு ரொம்ப அருமையாக அதை சொல்லியிருப்பார். ஒளிவு மறைவோடு ஒரு இலைமறை காயாக ஒரு பாட்டை எப்படி சொல்லலாம், ஒரு தாம்பத்தியத்தை சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு பக்குவமாக, அதே நேரத்தில் அதனுடைய புனிதம் என்பதும் தெய்வீகத்தன்மை என்பதும் கொஞ்சம் கூட குறைஞ்சிராம ரொம்ப அருமையாக அந்த வரிகளை கண்ணதாசன் அமைத்திருப்பார். அந்த ஒரு கணவன் மனைவிக்குள் நடக்கின்ற தாம்பத்திய வாழ்க்கை என்பதும் அதுவும் ஒரு தெய்வீகமானது, புனிதமானது என்பதை
உறக்க சொல்வதற்காக அடுத்த வரிகளையும் ரொம்ப ஆழமாக அமைச்சிருப்பார். இறைவன் முருகன் திருவீட்டில் இதயத்தினால் ஒரு விளக்கேற்றி உயிரெனும் காதல் நெய்யூற்றி, உயிரெனும் காதல் நெய்யூற்றி, உயிரெனும் காதல் நெய்யூற்றி, உயிரெனும் காதல் நெய்யூற்றி, உன்னோடிருப்பேன் மலர் அடிபோற்றி அப்படின்னு, உன்னோடிருப்பேன் மலர் அடிபோற்றி அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பதிபக்தியையும் அங்கே சொல்லி மிக அழகாக இந்த பாடலை கேட்டாலும் நமக்கு ஒரு அற்புதமான ஒரு சுகமான தாலாட்டு, சுகமான ஒரு வருடலை இந்த பாடல்கள் 2 பாடல்களுமே தரும் என்பதனால் தான் இந்த 2 பாடல்களையுமே நான் இங்கே பதிவு செய்கின்றேன். காலத்தால் அழிக்க முடியாத ஒரு பாடல், காலத்தால் மறக்க முடியாத கண்ணதாசன், காலத்தை வென்றெடுத்த வரிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னைக்கெல்லாம் இந்த உறவினை பற்றி இதெல்லாம் பேசும் பொழுது வரிகள் பச்சையாக கொச்சையாக சின்ன குழந்தைகளையும் கெடுக்கிறது மாதிரியான வரிகளை போட்டுதான், ஏன்னா அவங்களுக்கு அதுக்கு மேல எழுத தெரியல அப்படிங்கக்கூடிய ஒரு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கின்றது. ஆனால் கவிஞர் கண்ணதாசன் அப்படி அல்ல. யாருக்கு புரிய வேண்டுமோ அவர்களுக்கு புரியும் வண்ணம், யாருக்கு தெரிய வேண்டுமோ அவர்களுக்கு மட்டும் தெரியும் வண்ணம், வேற யாருக்கும் அது தெரியாத வண்ணம் அதிலே பொதிந்து அந்த வார்த்தைகளை அமைத்து கொடுத்து, உண்மையிலேயே கவிஞர் கண்ணதாசன் ஒரு தெய்வீக கவிஞன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த வரிசையில் வைத்து போற்றப்படக்கூடியவர் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள். அவருடைய இந்த 2 பாடலையும் கேட்காதவர்கள் கேளுங்கள். இன்ப மழையிலே, கவிமழையிலே, இசை மழையிலே நனையுங்கள். வணக்கம்.